வணக்கம். உருளைக்கிழங்கு இந்த பேரை கேட்டாலே போதும், நம்ம எல்லாருக்கும் நாக்குல எச்சி ஊறும் இல்லையா? பொரியல், வறுவல், சிப்ஸ், மசால்னு அடடா என்னென்ன வகைகள். ஆனா ஒரு நிமிஷம், நாம இவ்ளோ ஆசை ஆசையா சாப்பிடுற இதே உருளைக்கிழங்குல ஒரு சின்ன மறைஞ்சிருக்கிற ஆபத்து இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம வெளிக்கொண்டு வரலாம். முதல்ல இந்த ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க சாப்பிடுற உருளைக்கிழங்கு அது உண்மையிலே சேஃப் தானா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பின்னால ஒரு பெரிய அறிவியல் காரணமே இருக்கு. சரி, நாம இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். உருளைக்கிழங்குல ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆபத்து என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, உருளைக்கிழங்குலயே இயற்கையா உருவாகிற ஒரு நச்சுப் பொருள் தான் அது. இதோ இந்த வில்லனோட பேர் தான் சோலனைன். இது வெளியேந்து தெளிக்கிற மருந்தோ ரசாயனமோ கிடையாது. உருளைக்கிழங்கு தன்னைத்தானே பூச்சிகள் கிட்ட இருந்தும் மத்த சேதங்கள்ல இருந்தும் காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்குற ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். குறிப்பா அது மேல சூரிய வெளிச்சம் போடும்போது இந்த சோலனைனோட உற்பத்தி அதிகமாகும். ஓகே, இந்த சொலனைன் நம்ம உடம்புக்குள்ள போனா என்னதான் பண்ணும்? அது நம்ம உடம்புல ரெண்டு விதமா தாக்குதல் நடத்துது. அத பத்தி ரொம்ப சிம்பிளா இப்ப புரிஞ்சுக்க போறோம். சயின்ஸ் படி சொல்லணும்னா சோலனைன் அப்படின்றது ஒரு கிளைகோ ஆல்கலாய்டு, அதாவது செடி கொடிகள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்குற ஒரு வகையான நச்சு ரசாயன குடும்பம் இது. சோலனைன் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சிம்பிளா சொல்லணும்னா சோலனைன் நம்ம உடம்புல ரெண்டு பெரிய வேலைகளை செய்யுது. ஒன்னு, நம்ம நரம்பு மண்டலத்துல ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் உருவாக்குது. ரெண்டாவது, நம்ம செரிமான மண்டலத்துல குறிப்பா குடல் சுவர்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகளை போடுற மாதிரி ஒரு வேலையை செய்யுது. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நம்ம நரம்புகள்ல செய்திகளை வேகமா கடத்துறதுக்கு ஒரு முக்கியமான என்சைம் இருக்கு. இந்த சோலனின் என்ன பண்ணும்னா அந்த என்சைமை வேலை செய்ய விடாம பிளாக் பண்ணிடும். இதனால நச்சுப் பொருள்கள் தேங்கி நரம்பு சிக்னல்கள்ல ஒரு குழப்பம் ஏற்படும். அதோட விளைவு தான் தசைப்பிடிப்பு, தலைச்சுற்றல், ஏன் சில சமயம் மூச்சு திணறல் கூட வரலாம். அடுத்து, செரிமான மண்டலத்துல இது என்ன பண்ணுதுன்னா நேரடியாவே நம்ம குடல் செல்களை டேமேஜ் பண்ணுது. இதனால தான் குமட்டல், வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது. பார்க்கறதுக்கு சாதாரண ஃபுட் பாய்சனிங் மாதிரி தான் இருக்கும் அறிகுறிகள். சரி, இது என்ன பண்ணோன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு சாப்பிட்டா ஆபத்து? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க அதுக்கான சரியான அளவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கிலோ எடைக்கும் ஒரே ஒரு மில்லிகிராம் சொலனைன் உள்ள போனாலே போதும், வாந்தி, தலைவலின்னு அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிடும். அதுவே 2ல இருந்து 5 மில்லிகிராம் ஆச்சுன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம். 3ல இருந்து 6 மில்லிகிராம் அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். ஆனா உடனே பயந்துராதீங்க, இந்த அளவுக்கு போறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனாலும் சான்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர ஒரு காமன் கேள்வி, சரி சமைச்சா இந்த நச்சுப்பொருள் அழிஞ்சிடுமா? பச்சை உருளைக்கிழங்க சமைச்சு சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா? இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உருளைக்கிழங்க தண்ணியில வேக வைக்கிறதாலேயோ இல்ல மைக்ரோவேவ்ல வைக்கிறதாலேயோ இந்த சொலனைன் முழுசா அழியாது. ஆனா 170 டிகிரி செல்சியஸ்க்கு மேல, அதாவது ரொம்ப அதிகமான வெப்பத்துல டீப் ஃப்ரை பண்ணும்போதோ இல்ல பேக் பண்ணும்போதோ இதோட அளவு ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடையாது. இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. இந்த சோலனைன் நச்சு அதிகமா எங்க இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 85% அதோட தோல்லையும் முளைகள்லையும் தான் இருக்கு. வெறும் 15% தான் கிழங்கோட சதைப்பகுதியில இருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்குது. அப்போ எதை நம்ம கவனமா நீக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கான தீர்வு என்ன? வாங்க உருளைக்கிழங்க எப்படி சேஃபா ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு சிம்பிள் கைட்லைனை பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் தான். முதல்ல, வாங்கும் போதே புத்திசாலித்தனமா வாங்கணும். ரெண்டாவது, வாங்கிட்டு வந்ததே சரியா சேமிச்சு வைக்கணும். மூணாவது, சமைக்கிறதுக்கு முன்னாடி கவனமா தயார் பண்ணணும். இந்த 3ஐயும் சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். முதல் ஸ்டெப், கடையில வாங்கும்போது உருளைக்கிழங்கு மேல லேசா பச்சை நிறம் தெரிஞ்சா கூட அதை வாங்காதீங்க. முளை வெட்டிருந்தா தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. வெட்டுப்பட்ட சேதமடைஞ்ச உருளைக்கிழங்குகளையும் தவிர்த்திடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் சொலனைன் சீக்கிரமா உருவாகும். ரெண்டாவது ஸ்டெப், வீட்ல சேமிக்கிறது. எப்பவுமே வெளிச்சம் படாத இருட்டான கொஞ்சம் கூலான இடத்துல வைங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கணும். முக்கியமா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பைகள்ல போட்டு வைக்காதீங்க, அது சீக்கிரம் கெட்டு போயிடும். கடைசி ஸ்டெப், சமைக்க தயார் பண்றது. எங்கேயாவது பச்சை நிறம் தெரிஞ்சா அந்த பகுதியை மட்டும் இல்லாம அதை சுத்தி ஒரு 1/2 இன்ச் ஆழத்துக்கு நல்லா வெட்டி எடுத்துடுங்க. தோரை கொஞ்சம் தடிமனாவே சீவுங்க. சரி, எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுவைச்சு பாருங்க. லேசா கசப்பு தட்டுப்பட்டா கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க, உடனே அதை தூக்கி போட்டுடுங்க. நம்ம கோல்டன் ரூல் இதுதான். சந்தேகமா இருந்தா தூக்கி எறிஞ்சிடு. ஒரு உருளைக்கிழங்கோட தோற்றத்திலயோ சுவையிலயோ உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க.
இந்த ஒரு வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கியத்தை விட விலை மலிவான உருளைக்கிழங்கு முக்கியம் கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கு முன்னாடி எதுவுமே பெருசில்ல. இப்போ சொலனைன் பத்தின எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க உருளைக்கிழங்க கடையில வாங்கும்போதும் வீட்ல சமைக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருப்பீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க ஆரோக்கியத்தை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்க போகுதுன்னு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பாதுகாப்பா சமையுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க.